நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லும் மாநில நெடுஞ்சாலையின் குறுக்கே கரடி ஒன்று அமர்ந்திருந்தது வாகன ஓட்டிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. நாவல்பழ சீசன் தொடங்கியுள்ளதால் மலை கிராமங்களில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மைனாலா என்ற பகுதியில் கரடி ஒன்று சாலையின் நடுவே வந்து அமர்ந்ததால் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. பின்னர் கரடி தானாக எழுந்து வனப்பகுதிக்குள் சென்ற பின் வாகன ஓட்டிகள் புறப்பட்டு சென்றனர். மேட்டூரிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக முக்கொம்பு அணைக்கு வரும் நீரின் அளவு மீண்டும் அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக முக்கொம்பு அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்திருந்த நிலையில் வினாடிக்கு 18,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது மீண்டும் அதிகரித்து வினாடிக்கு 33,800 கன அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் முக்கொம்பு மேலணையில் இருந்து காவிரியில் வினாடிக்கு 23,700 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. கொள்ளிடத்தில் வினாடிக்கு 9,200 கன அடி நீரும், கிளை வாய்க்கால்களில் வினாடிக்கு 900 கன அடி நீரும் பிரித்து அனுப்பப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோயில் அருகேயுள்ள கடல் 100 அடி தூரம் உள்வாங்கியது. அறுபடை வீடுகளில் ஒன்றான இக்கோயில் கடற்கரை அருகில் அமைந்துள்ளது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கடல் உள்வாங்குவதும் சீற்றத்துடன் காணப்படுவதும் வழக்கமாகியுள்ளது. இந்நிலையில் பௌர்ணமியையொட்டி 100 அடி தூரம் கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இதனால் பாசிப்படிந்த பவளப்பாறைகள் வெளியே தென்பட்ட நிலையில் அதன் மீது ஏறி பக்தர்கள் செல்ஃபி எடுத்தனர். ஆந்திர மாநிலத்தில் உள்ள பர்னிச்சர் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியே கரும்புகை சூழ்ந்து காட்சியளித்தது. ஏலூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பர்னிச்சர் கடை ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தொழிற்சாலையில் இருந்த மெத்தைகள், கட்டில்கள், சோஃபாக்கள் ஆகியவை முற்றிலும் எரிந்து சேதமாகின. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவ்விபத்து குறித்து ஏலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே பள்ளி மாணவர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் பேருந்தின் பின்புறம் உள்ள ஏணியில் தொங்கியபடி பயணித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரவாஞ்சேரியில் உள்ள அரசு பள்ளிக்கு பூந்தோட்டம், மருதுவஞ்சேரி, கடகம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து மாணவர்கள் பேருந்தில் வந்து செல்கின்றனர். அந்த வகையில் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் சென்ற தனியார் பேருந்தில் பயணித்த பள்ளி மாணவர்கள் சிலர் பின்புறம் உள்ள ஏணியில் தொங்கியபடி பயணித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே வாழைத் தோட்டங்களில் முகாமிட்டுள்ள யானைகளால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். வனப்பகுதியையொட்டிய காட்டுப்புதூர், தெள்ளாந்தி, கடுக்கரை உள்ளிட்ட இடங்களில் ஏராளமான விவசாய நிலங்கள் உள்ளன. அவ்வப்போது வனவிலங்குகள் விளைநிலங்களில் புகுந்து அட்டகாசம் செய்வது வாடிக்கையாகி வருகிறது. அந்த வகையில் காட்டுப்புதூரில் விளைநிலத்தில் புகுந்த யானைகள் வாழைகளை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். கரூர் மாவட்டம் தோகைமலை பெரிய குளத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. காலை 8 மணிக்கு தொடங்கிய மீன்பிடி திருவிழாவில் திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த மக்கள் பங்கேற்று ஜிலேபி, கெண்டை போன்ற மீன்களை அள்ளிச் சென்றனர். அனுமதித்த நேரத்திற்கு முன்னதாக இளைஞர்கள் சிலர் மீன்பிடிக்க குளத்தில் இறங்கியதால் சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டில் பணியின் போது தூங்கியதாக 2 கேட்கீப்பர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் பாதையில் உள்ள லெவல் கிராசிங் கேட்டுகளில் புதன்கிழமை இரவு சென்னை கோட்ட முதுநிலை பொறியாளர் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர். அப்போது சேந்தமங்கலம் கேட்கீப்பர் அசீஷ்குமார், அரிகலபாடி கேட்கீப்பர் கார்த்திகேயன் ஆகியோர் தூங்கிக் கொண்டிருந்ததால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் 2 ஆண்டுகளாக குடிநீர் முறையாக விநியோகம் செய்யவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலப்பாளையம் மண்டலத்திற்குட்பட்ட BSNL நகர் உள்ளிட்ட இடங்களில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஏராளமான பெண்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அம்பை நெல்லை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற மாநகராட்சி உதவி ஆணையர் குடிநீர் பிரச்சினை உடனடியாக தீர்க்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சென்னை ராமாபுரத்தில் சொத்து தகராறில் தம்பியை கத்தியால் வெட்டிய அண்ணனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தையின் சொத்தை ஏமாற்றி விற்பனை செய்ததாக ரமேஷ் என்பவரிடம் அவரது தம்பி கௌதம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஆத்திரமடைந்த ரமேஷ் வீட்டிலிருந்து கத்தியை எடுத்து கௌதமின் தலையில் வெட்டியதாக சொல்லப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த கௌதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக கௌதம் அளித்த புகாரின் பேரில் ராமாபுரம் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் அருகே பள்ளிக்கு செல்ல பாதை கேட்டு மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டுக்கொள்ளை கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு செல்லும் பாதையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் கம்பி வேலி அமைக்கப்பட்டு கேட் மூலம் மூடப்பட்டுள்ளது. இதில் 3 அடிக்கு நிலத்தை மீட்டு பாதை அமைக்க கோரி பள்ளியின் முன்பு கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் வட்டாட்சியர், காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். சேலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு விநியோகிக்கப்படும் மாத்திரைகளை ஆசிரியர்கள் தீ வைத்து எரித்ததாக மனித உரிமைகள் கழகம் என்ற அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தாதகாப்பட்டி மேட்டுத் தெருவில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு பயிலும் மாணவர்களுக்கு விநியோகிக்க வேண்டிய மருந்துகளை ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் குப்பை தொட்டியில் வீசி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சேலம் மனித உரிமைகள் கழகம் என்ற அமைப்பினர் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். வேளாண் இயந்திரங்கள், கருவிகளை இயக்குதல் மற்றும் பராமரித்தல் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனை பார்வையிட்ட ஆட்சியர் இதுபோன்ற முகாம்களை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். நடப்பாண்டில் வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு 2 கோடியே 82 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 163 வேளாண் இயந்திரங்கள், 1 கோடியே 39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கருவிகள் மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். சேலம் மாவட்டம் திருப்போரூரில் 10 ஆண்டுகளாக சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரகடம் செங்கல்பட்டு இணைப்பு சாலையை 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த தார் சாலை குண்டும் குழியுமாகவும் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்திருப்பதாலும் வாகன ஓட்டிகள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் சாலையை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 2 மாதங்களாக ஊதியம் வழங்காததை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சி இடைநிலை உதவியாளர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2024-25 நிதியாண்டில் வரி வசூல் செய்ததாக போடப்பட்ட பில்லுக்கான தொகையை செலுத்தினால்தான் இடைநிலை உதவியாளர் வெங்கட்ராமனுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என அதிகாரிகள் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கு 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாத நிலையில் அவர் எலி மருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து அவர் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நெல்லையில் 450 டன் எடை கொண்ட நெல்லையப்பர் கோவில் தேரை மரக்கட்டைகளை கொண்டு ரத வீதிகளில் திருப்பும் காட்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையப்பர் கோவில் தேரோட்டம் கடந்த செவ்வாயன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முழுக்க மனித சக்திகளால் எடுக்கப்படும் இந்த தேரை உந்தி தள்ளுவதற்காக 26 அடி நீளம் கொண்ட பிரம்மாண்ட தடி பயன்படுத்தப்படுகிறது. 4 ரத வீதிகளிலும் தேரை திருப்புவதற்கு 8 கிலோ எடை கொண்ட 425 சரக்கு கட்டைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கட்டைகள் மூலம் தேர் எப்படி லாவகமாக திருப்பப்படுகிறது என்பது குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு பேருந்தின் கண்ணாடியை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் உடைத்தது குறித்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். திருத்தணியில் இருந்து திருவள்ளூர் சென்ற பேருந்து சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி அரசினர் கலைக்கல்லூரி முன்பு நின்றது. அப்போது பேருந்தில் ஏறிய மாணவர்கள் ஓட்டுநரையும் நடத்துனரையும் தகாத வார்த்தைகளால் பேசி ரகளையில் ஈடுபட்டதுடன் கண்ணாடியை உடைத்துவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஓட்டுநர் மோகன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளம் குழந்தைகள் இல்லத்தில் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சிறுவனின் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் மாராந்தை கிராமத்தைச் சேர்ந்த மாரிப்பன் ராமலட்சுமி தம்பதியின் 12 வயது மகன் வடக்கன்குளம் CMS குழந்தைகள் இல்லத்தில் தங்கி 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் கடந்த 8ஆம் தேதி அங்குள்ள கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தார். இந்த சிறுவனின் இறப்பிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறுவனின் குடும்பத்திற்கு நிதி உதவி அறிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பெரிய ஏரியிலிருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று ஏரியின் கிழக்கு மற்றும் மேற்கு பிரதான கால்வாய்களில் இருந்து பாசனத்திற்கான தண்ணீரை ஆட்சியர் தினேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதன் மூலம் 2397 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 16ஆம் தேதி வரை 130 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது. விழுப்புரம்
விழுப்புரம் மாவட்டத்தில் கோயிலுக்குள் நுழைந்த முகமூடி கொள்ளையர்கள் உண்டியலில் பணம் இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற சிசிடிவி காட்சிதான் இது. முண்டியம்பாக்கம் பகுதியில் உள்ள துர்க்கையம்மன் கோயிலில் புகுந்த கொள்ளையர்களால் அப்பகுதி மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விக்கிரவாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மற்றும் மாநகராட்சியில் நிலவும் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து வரும் 16ஆம் தேதி போராட்டம் நடத்த உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் தரிசனத்திற்கு முறையான ஏற்பாடுகள் இல்லை. குறைந்தது 4 மணி நேரம் வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு உணவு குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யவில்லை. மாட வீதிகளில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுகிறது என்பன உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தலைமையில் முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் முன்னிலையில் போராட்டம் நடக்கும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். காவல் நிலையத்தில் வைத்து ஒருவரை கொடூரமாக தாக்குவதாக வெளியான காணொலி குறித்து தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. தற்போது பரப்பப்படும் காணொலி கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூரில் உள்ள காவல் நிலையத்தில் எடுக்கப்பட்டது என்றும் இதனை தமிழ்நாடு என்று திரித்து வதந்தி பரப்பி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த ரொட்டிக்கடை குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த ஒற்றை காட்டு யானை மரத்தில் இருந்த பலாப்பழத்தை ருசித்தது. அதே சமயம் இதுபோன்று வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து உலா வருவதால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே போதிய பேருந்து வசதி இல்லை என்று மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினமும் பள்ளி கல்லூரி செல்லும் நேரத்திற்கு பேருந்து வசதி இல்லை என்பதால் சிரமம் அடைவதாக கூறி பேருந்துக்காக காத்திருந்த மாணவர்களும் பெற்றோர்களும் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வந்த உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் இனிவரும் காலங்களில் பேருந்து வசதி செய்து தரப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். காரைக்குடி மாநகராட்சி திமுக மேயருக்கு எதிராக திமுகவை சேர்ந்த துணை மேயர் உட்பட 22 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். காரைக்குடி மாநகராட்சியில் திமுகவை சேர்ந்த முத்துதுரை என்பவர் மேயராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் இவரது நடவடிக்கைக்கு எதிராக திமுக துணை மேயர் குணசேகரன் போர்க்கொடி தூக்கியுள்ளார். இவரை போன்று திமுக, அதிமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 22 மாமன்ற உறுப்பினர்களும் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக் கோரி அதற்கான மனுவை மாநகராட்சி ஆணையர் சங்கரனிடம் வழங்கினர். ராமநாதபுரம் அருகே அச்சுந்தன் வயல் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற சரக்கு வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் செயல்படும் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு வாகனம் மதுரைக்கு மார்பிள் கற்களை ஏற்றிச் சென்றது. அந்த வாகனம் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றி எரிந்தது. உடனே சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் பிரசாந்த் வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி உயிர் தப்பினார். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பச்சைப்பூ கோஸ் எனப்படும் புரோக்கோலி அதிக அளவில் அறுவடை செய்யப்படுகிறது. கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட மலை காய்கறிகளை அறுவடை செய்ய 3 முதல் 4 மாதங்கள் ஆகும் நிலையில் இந்த புரோக்கோலியை 70 நாட்களில் அறுவடை செய்ய முடியும் என்பதால் விவசாயிகள் அதிக அளவில் பயிரிட்டுள்ளனர். உதகை காய்கறி மண்டிகளில் கிலோ 250 முதல் 300 ரூபாய் வரை ஏலம் போவதால் அதிக லாபம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பத்தூரில் நியாய விலைக் கடை கட்டடப் பணிகளை நேரில் பார்வையிட சென்ற திமுக கவுன்சிலரின் கணவர் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காமராஜ் நகர் பகுதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் நியாய விலைக் கடை, புதிய கழிவறை மற்றும் அங்கன்வாடி மையம் கட்டப்படுகிறது. இதனை திமுக கவுன்சிலரான சுகுணாவும் அவரது கணவர் ரமேஷும் பார்வையிட சென்றனர். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த 3 பேர் சேர்ந்து ரமேஷை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த இடத்தை வட்டாட்சியர் அளவிட செய்ய சென்றதை கண்டித்தும் தனிநபருக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டியும் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் ஆனமதுரை அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மேலப்பிடாவூர் வெள்ளாரப்பன் என்ற முத்தையா ஐயனார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த போட்டியில் புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 15 காளைகள் பங்கேற்றன. குழுவுக்கு 9 வீரர்கள் வீதம் 126 மாடுபிடி வீரர்கள் களம் கண்டு மாடுகளை அடக்க முயன்றனர். 25 நிமிடத்திற்குள் மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே வீட்டில் டைல்ஸ் பதிக்கும் போது மின்சாரம் தாக்கி தொழிலாளி உயிரிழந்தார். மல்லிக்குடியைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவர் கடுக்கலூரில் உள்ள ஒரு வீட்டில் டைல்ஸ் பதிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட அவர் படுகாயத்துடன்
திருவாடானை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மினி லாரி மோதிய விபத்தில் முன்னாள் ராணுவ வீரர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பிரம்மபுரத்தைச் சேர்ந்த தரணிக்குமார் என்ற 60 வயது முதியவர் கோபாலபுரத்தில் உள்ள உறவினரை சந்தித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினார். காட்பாடி ஆஸ்கார் திரையரங்கம் அருகே வந்தபோது மினி லாரி மோதி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூராய்விற்கு அனுப்பியதுடன் மினி லாரி ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாகமாரியம்மன் கோவிலில் ஆனி மாத உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. பெரிய நாயகங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள நாகமாரியம்மன் கோவிலில் 26ஆம் ஆண்டு ஆனி மாத உற்சவம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் வாயில் 16 அடி அலகு குத்தியும் கூண்டு காவடி எடுத்தும் வழிபட்டனர். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.